அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வரலாறு பகுதி 2 பார்க்கலாம் வாங்க. ஏட்டுக்கல்வியை துறத்தல். வடமொழி பள்ளியின் வருமானம் போதுமான அளவிற்கு வராததால் வருமானத்தை சிறிது அதிகரிக்கும் பொருட்டு ராம்குமார் ஒரு வீட்டில் பூஜை செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். வடமொழி பள்ளியில் கதாதர் பயில வேண்டும் என்று ராம்குமார் விரும்பினார். பூஜை செய்வது, கல்வி கற்பது என்று இரு கடமைகளிலும் கதாதரை கவர்ந்தது பூஜை செய்வதே. பூஜை செய்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் கதாதர் பக்தி பாடல்களை பாடுவதில் செலவழிப்பார். அவருடைய இனிமையான உருக்கம் நிறைந்த பக்தி பாடல்களில் மனதை பறிகொடுத்த நண்பர்களும் பக்தர்களும் அவரை சூழ்ந்து மொய்த்தனர். இதனால் கல்கத்தா வந்ததும் ஏட்டுக்கல்வியில் கதாதர் கவனம் செலுத்தவில்லை. கவலையற்ற கிராமத்தில் வாழ்ந்த கதாதர் பழக்கமற்ற புதிய நகர வாழ்க்கையினால் கல்வியில் கவனம் செலுத்தவில்லை. நாளடைவில் சரியாகிவிடும் என்று தமையனார் எண்ணினார். ஆனால் கதாதர் சிறிதளவு கூட தன் வழி நின்று மாறாததை கண்ட தமையனார் கல்வியை புறக்கணிப்பதற்காக கதாதரை கோபித்து கொண்டார். உடனே கதாதர் சிறிதும் விட்டு கொடுக்காமல், அரிசி வாழைக்காய் சம்பாதிக்கும் இக்கல்வி எனக்கு தேவையில்லை. என் உள்ளத்தில் ஒளி ஏற்படுத்தி ஆன்மீக திருப்தி நல்கி அனைத்து ஆசைகளையும் கடந்து செல்லும் கல்வியே எனக்கு தேவை என்று பதில் உரைத்தார். இதுவே அவருடைய ஏட்டுக்கல்விக்கு முற்றுப்புள்ளியாக அமைந்தது. அனைவரும் பயிலும் ஏட்டுக்கல்வி என்னும் பாதையிலிருந்து விலகி ஆன்மீக பாதையில் செல்லலானார். ராணி ராசாமணி என்னும் ஒரு மாது கல்கத்தாவில் வசித்து வந்தார். அவர் தெய்வீக நம்பிக்கை மிக்கவர், பரு பகாரா சிந்தை உடையவர், நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர், செல்வந்தர். அம்மாது ஒரு சமயம் காசி விஸ்வநாதனை தரிசிக்கும் பொருட்டு தன் உற்றார் சேவகர்கள் முதலியவர்களோடு படகில் சென்றார். ஒரு நாள் தஷ்ணாவரம் என்னும் இடத்தில் அருகே படகு நின்று கொண்டிருந்தது. இரவில் ஜெகன்மாதா அம்மையாரின் கனவில் தோன்றி தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படியும் அச்செயல் காசிக்கு செல்லும் புண்ணியத்தின் ஒப்பானது என்றார். அதற்கெனங்க ராணி ராசாமணி காசி யாத்திரையை விடுவித்து தஷ்ணாவரம் என்னும் இடத்தில் உலக நாயகியான காளி தேவிக்கு மிகுந்த பொருட்செலவில் ஒரு அழகான ஆலயம் எழுப்பினார். கதாதர் கல்கத்தா வந்து 3 ஆண்டுகளுக்கு பின் இக்கோவில் எழுப்பப்பட்டது. இக்காளி கோவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையுடன் நன்கு பின்னி பிணையப்பட்டு இருந்தது. ஆன்மீக சாதனைகள் அனைத்தும் நிகழ்ந்த இடம் இக்கோவில்தான். அவரிடம் புதைந்து கிடந்த ஆன்மீக பொக்கிஷம் வெளிவந்த இடம் இக்கோவில்தான். 1855 வருடம் தேவியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தியவர் கதாதரின் மூத்த சகோதரர் ராம்குமார். இக்கோவிலில் முதற் அர்ச்சகரும் அவரே. இதனால் அவர் தஷ்ணாவரத்தில் வசிக்கும்படி நேர்ந்தது. ஆகவே கல்கத்தாவில் நடத்தி வந்த சமஸ்கிருத பள்ளியை மூடிவிட்டார். ராம்குமாருடன் கதாதரும் தஷ்ணாவரம் வந்து வசிக்கலானார். கோவிலின் ஒரு மூலையில் இருந்த அறையில் ஒன்றில் இவர் வசித்து வந்தார். வைத்தியத்தின் பொருட்டு 1885 ஆண்டு கல்கத்தா செல்லும் வரை சுமார் 30 வருடங்கள் மேலாக இவ்வறையிலே இவரது உறைவிடம் ஆயிற்று. ராணி ராசாமணியின் மருமகனான மதுர் பாபு என்பவரே ராணியின் சமஸ்தான நிர்வாகத்தை கவனித்து வந்தார். அர்ச்சகரின் தம்பியான கதாதரின் தெய்வ பக்தி, நற்பண்புகள் முதலியவன ராணி மற்றும் மதுர் இவர்களின் கவனத்தை ஈர்த்தன. அதனால் அவர்கள் கதாதரை ஒரு அர்ச்சகராக நியமிக்க விரும்பினர். ஆனால் கதாதர் முதலில் அதற்கு சம்மதிக்கவில்லை. மதுர் விடாமல் முயன்று இறுதியாக வெற்றி பெற்றார். முதலில் ராதா காந்தரின் சந்நிதியில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார். பின்பு காளி சந்நிதியில் ராம்குமாரின் உதவியாளராக நியமிக்கப்பட்டார். 1856 ஆண்டு ராம்குமார் மறைந்தார். அதன் பிறகு காளி தேவியின் தலைமை அர்ச்சகராக கதாதர் நியமிக்கப்பட்டார். அவருக்கு உதவியாக
அவருடைய மருமகன் இருதயன் என்பவரும் நியமிக்கப்பட்டார். சாதனையின் முதல் படி. காளி கோவிலின் அர்ச்சகர் நியமனம் கதாதரின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இதற்கு முன்பே கதாதர் உலக நாயகியின் மந்திர உபதேசம் பெற்றவர். மந்திர ஒலி கேட்ட அளவிலே தம்மை மறந்து அவர் பரவச நிலையை அடைந்து விடுவார். வேடிக்கையும் களிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனநிலை மாறி உள்முகமாகவே ஆழ்ந்து செல்லும் மனநிலையை எய்தினார். மற்ற சாதாரண அர்ச்சகர்களைப் போன்று பூஜையை உணர்ச்சியின்றி சடங்காக செய்யாமல் கதாதர் அதில் மூழ்கி அதனுடன் இரண்டர கலந்து விடுவார். பூஜையின் முடிவில் பக்தியுடன் உணர்ச்சியுடனும் மணிக்கணக்காக அன்னையின் புகழை பாடுவார். கடமை நேரம் தவிர மற்ற நேரங்களில், முக்கியமாக இரவில், கதாதர் அவருடைய அறையை விட்டு மறைந்து விடுவார். இது பற்றி இவரிடம் மருமகனான இருதயனும் வினாவிய பொழுது, அருகாமையில் உள்ள மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அமைதியான இரவில் அகிலாண்ட நாயகியான அன்னையை தியானம் செய்வதாக கதாதர் பதிலுரைத்தார். ஒரு நாள் இரவு கதாதர் தியானம் செய்ய சென்றபோது இருதயனும் இவருக்கு தெரியாமல் இவர் பின்னே சென்றார். சிறிது தூரம் சென்றார். பின்பு கதாதரை பயமுறுத்தும் பொருட்டு சிறிய கற்களை எறிந்தார். இதனால் கதாதர் பயந்து இடத்தை விட்டு வந்து விடுவார் என்று இருதயம் எதிர்பார்த்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது நடக்காததனால் ஒரு நாள் கதாதர் தியானம் செய்யும் இடத்திற்கே சென்றார். அங்கே தனது மாமா பூநூலையும் ஆடைகளும் களைத்துவிட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் கதாதர்க்கோ வெளி உலக உணர்வே இல்லை. இருதயர் வெகு நேரம் பொறுமையுடன் காத்திருந்து கதாதருக்கு வெளி உணர்வு வந்தவுடன் அவருடைய செயலின் காரணத்தை வினாவினார். மனிதன் வெறுப்பு, அவமானம், ஜாதி, பண்பாடு, பயம், புகழ், பெருமை, அகங்காரம் என்ற 8 வித கட்டுக்களால் பிணைக்கப்பட்டுள்ளான். புனிதமான பூநூலை பிறரை காட்டிலும் உயர்ந்தவன், பிராமணன் என்ற உணர்வை கொடுக்கிறது. ஆதலால் இக்கட்டுகளிலிருந்து விடுபடும் பொருட்டு பூநூலை களைத்து விடுகிறேன். ஜெகன்மாதாவை பக்தர்கள் இவ்வாறு தான் அழைக்க வேண்டும். பூநூல் முதலியவற்றை பிறகு அணிந்து கொள்வேன் என்று பதில் உரைத்தார். இருதயர் கதாதர் நடந்து கொள்ளும் முறையையும் பூஜை செய்யும் முறையையும் கண்டு தன் மாமாவுக்கு அளவுக்கு மீறிய பக்தியினால் பித்து பிடித்துவிட்டதோ என எண்ணலானார். பூஜையின் போது கதாதருக்கு படிப்படியாக விக்கிரகம் என்ற உணர்வு போய்விடும். உயிருள்ள அன்னையிடம் நடந்து கொள்வது போல் நடந்து கொள்வார். சிலையிடம் பேசுவார். உணவை வாயில் ஊட்டிவிடுவார். படுக்கும்படி அழைப்பார். வெகு நேரம் பூஜை செய்வார். விசிறி கொண்டு வீசுவார். தன்னை மறந்து, சூழ்நிலையை மறந்து அனைத்து சடங்குகளையும் வெகு நேரம் செய்வார். சிறிது நாட்கள் பின் கதாதர் சடங்குகள் எவ்வித முறையும் இல்லாமல் செய்வதை கோவிலில் பணிபுரிவோர்கள் கவனித்தனர். முறைமையை மீறுவதனால் கோவிலின் புனிதத்தன்மை பாதிக்கப்படும் என்று கருதி அவர்கள் கோவில் கட்டிய ராணி ராசமணியின் மருமகனிடம் புகார் செய்தனர். உண்மையும் அறியும் பொருட்டு மதுர்பாபு ஒரு நாள் முன்னறிவிப்பின்றி கோவிலுக்கு வந்தார். மதுர்பாபு குறுகிய மனம் படைத்த கோவில் பணியாளர்கள் போன்றவர் அல்லர். ஆதலால் அவர் ஆழ்ந்த பக்தியை இளைய அர்ச்சர்களின் மாறுபட்ட நடத்தையின் காரணம் என்ற உண்மையை அறிந்து கொண்டார். அதனால் கதாதரின் வழியில் எவரும் குறுக்கிடல் ஆகாது என்று கோவில் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். இது அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. கதாதர் பூஜை செய்வதை கண்ட மதுர்பாபுக்கு கதாதரின் மேல் இருந்த மதிப்பு 10 மடங்காக அதிகரித்தது. சில நாட்களில் கதாதர் செய்த செயல் ஒன்று கோவிலில் விறுவிறுப்பு ஊட்டும் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியதும். கோவிலை கட்டிய ராணி ராசமணி ஒரு நாள் கோவிலுக்கு பூஜையை காணும் பொருட்டு வந்தாள். கதாதரை பாடும்படி அவள் வேண்டினாள். அவளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கதாதர் பக்தி பாடல்களை பாடலானார். ராணி ராசமணி காளி தேவிக்கு பூமாலை தொடுத்து கொண்டே பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
திடீரென்று கதாதர் குதித்தெழுந்து அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக, இங்கு வந்துமா அதனை நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கூறிக்கொண்டே ராணி ராசமணியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். ராணி அப்பொழுது உண்மையிலேயே நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு வழக்கை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தாள். எஜமானி, பணிபுரிபவன் என்ற வேறுபாட்டை கடந்து தவறு செய்யும் சிஷையாக ராணி ராசமணியை கதாதர் எண்ணினார். பூஜை பிரார்த்தனை நேரத்தில் கூட இறைவனை எண்ணாமல் உலக எண்ணங்களில் மூழ்கி பக்தி மார்க்கத்தை விட்டு நழுவும் மகளை தண்டிப்பது உலக குருவின் கடமையன்றோ? ராணி ராசமணியை அர்ச்சகர்கள் பைத்தியக்கார செயலை காண நேர்ந்ததனால் அர்ச்சகரை வேலையை விட்டு நீக்கிவிடுவாள் என்று கோவில் பணியாளர்கள் எண்ணினார்கள். ஆனால் ராணியோ தன் தவறை திருத்த அன்னையால் கொடுக்கப்பட்ட தகுதியான தண்டனை அச்செயல் என எண்ணினாள். அதனால் மற்றவர்களிடம் இச்செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என கூறிவிட்டாள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் ராணிக்கு கதாதரிடம் இருந்து மதிப்பு மரியாதையும் அதிகரித்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரலாறு அடுத்த பகுதி தொடரும். நன்றி. வாழ்க வளமுடன்.